கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தனிநபருடைய குணாதிசயம் ஒன்று இருக்கு. அது மிக மிக மோசமான நாகரிகம் ஒன்று இருக்கு. எதிர் வேட்பாளர் பாக்குறது, கை கொடுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, சாப்பிட்டான்னு சொல்றது, வெயில் காலம் இளநீ சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க, நுங்கு சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க சொல்றது, இது நல்ல நாகரிகமான அரசியல் பழக்கம். நானும் அப்படிதான் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தேன். காலையில பார்த்தாரு சர்க்கல் டிரான்ஸ்ல என்ன பார்த்தாரு. நானும் வேட்பு பரிசீலனை போயிருந்தேன். என் கட்சிக்காரங்க கூட எல்லாரும் மொத்தமா எடுத்துருந்து அவர் வந்தார். வந்தோடனே தோல்ல கையை போட்டாரு, பேசினாரு. தம்பி அண்ணனுக்கு நிறைய பப்ளிசிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க, மயில்சினே நன்றினே அப்படின்னு. அவர் சொன்ன பப்ளிசிட்டி நல்லதா கேட்டதான் அவருக்கு தெரியும். ஆனா எனக்கு நல்லா தெரியும். நான் பேசினதுல அவர் கிடைச்ச பப்ளிசிட்டி கண்டிப்பாக நெகட்டிவா தான் இருக்கும், தப்பாத்தே இருக்கும். இன்னவரையும் கழுவி ஊற்றணும், இது நல்லாவா இருக்கும். இதன் மூலமா அவருக்கு பப்ளிசிட்டி கிடைச்சா அவர் என்ன பண்ண போறாரு? 10 பைசாக்கு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அவர் பாராட்டினாரு, தூள்ல கையை போட்டு பேசினாரு. அவர் இன்னொரு சொன்னாரு, உங்க அண்ணையிட்ட கேட்டு பாருப்பா, நான் ரொம்ப நல்லா பண்ணாரு, பரவாயில்லையான்னு. நான் இன்னொன்று ஒரு தடவை பேசிக்கிறதுல பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு சொத்து சேர்க்கணும்னு சொல்லிவிட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு வப்பாட்டியா இல்லையா? ஐயா நான் சொன்னேன், ஐயா தவறா வாய் தவறி வந்துருச்சு, நாகரிகமாக நாங்கள் பேசக்கூடியவங்க, அன்னைக்கு பேச்சு வாக்கில் வந்துருச்சு, தவறா நினைக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, இனிமேல் வப்பாட்டியை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு தோல் மேல கையை போட்டு நல்ல மனுஷன் மாதிரி உள்ள போயிட்டு அவருடைய வேட்புமனு முடிஞ்ச உடனே கையெடுத்து கும்பிட்டு கிளம்பிட்டார். எங்க வேட்புமனு வருது, ஒரு 20 பேர் ஓடுறான். திட்டுமுட்டு ஓடி போய் கொடுங்க, ஆளுக்கு ஒரு பேப்பர். என்னன்னு பார்த்தா சிவசங்கரன் புள்ளி வைக்கவில்லை, சிவசங்கரன் கொடுத்த வேட்புமனுவில் புள்ளி தவறிவிட்டது, கமா தவறிவிட்டது, மோட்டர் பை அரிச்சுன்னு என்னை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட போலீஸ் லாரி அரிச்சுன்னு கேஸ் போட்டாங்க, ஹிட்டாச்சி அரிச்சுன்னு கேஸ் போட்டாங்க. ஆனா லாரி நான் எரிக்கல, ஹிட்டாச்சி எரிக்கல, எதுவுமே செய்யல. நான் பச்சை புள்ள. இயேசுநாதர் எப்படி வாழ்ந்தாரோ, புத்தர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நான் அமைதியாக வாழக்கூடிய நத்தத்துல போய் கேட்டு பாருங்க.